ஸோ டெஃபனிஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நிறைய இப்போ யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸு, சர்வீசஸ், பிஸ்னஸ், காம்போசிட் சப்ளை, மிக்ஸ்டு சப்ளை, கண்டினியூஸ் சப்ளை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்ஸ்னா என்ன, குட்ஸ்னா என்ன எல்லாரும் யாராவது சொல்ல முடியுமா? கிளாஸ் அட்டன் பண்றவங்க யாராவது சொல்ல முடியுமா? குட்ஸ் இது வரைக்கும் நம்ம குட்ஸ்னா என்னன்னு இது வரைக்கும் ஒரு டெஃபனிஷன் என்ன தெரியும் உங்களுக்கு நீங்க படிச்சதுல? டான்ஜிபிள் அசெட்ஸ், டான்ஜிபிள் அசெட்ஸா? ஓகே, டான்ஜிபிள் ஐட்டம்னு சொல்லலாம். டான்ஜிபிள் அசெட்ஸ்னா அது ஓகே ஃபைன், சரி நான் சொல்லிடுறேன். ஸோ குட்ஸ்னா டச் அண்ட் ஃபீல் ஐட்டம். ஓகே சூப்பர் சூப்பர் ஃபைன். ஓகே, ஸோ குட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருளை, மெட்டீரியல், ரைட் ஃபைன். ஸோ இப்போ நீங்க ஈஸியா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங், இப்போ லேப்டாப்பை நான் மேனுஃபேக்சரிங் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லேப்டாப்பை நான் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும்? சம் ஐட்டம் ஐ நீடு. அதுக்கு பேர் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல்ங்கிறதும் குட்ஸ் தான். ரா மெட்டீரியல்ங்கிறதும் குட்ஸ் தான். என்ன ரா மெட்டீரியல் தேவை? மானிட்டர் தேவை, கீபோர்டு தேவை, மவுஸ் தேவை, உள்ள இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு தேவை, அதுக்கப்புறம் கேமரா தேவை, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கக்கூடிய ராம் தேவை, ரோம் தேவை. இதெல்லாம் தெரியும் நம்ம எல்லாருக்கும். இது ஏன் நான் சொல்றேன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன். ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் தான். ஸோ குட்ஸுங்கிறது ஒரு கண்டிப்பா அது பினிஷ்டு குட்ஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மைண்ட் செட் இப்போ லேப்டாப்னா தான் குட்ஸ், லேப்டாப்புக்கு உள்ள இருக்கிற ராம் வந்து குட்ஸ் இல்ல, ரோம் குட்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அந்த ராம், ரோம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மானிட்டரு, கீபோர்டு இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணாதான் லேப்டாப்புங்கிற குட்ஸ் வரும். அப்ப லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ரா மெட்டீரியல்ஸும் குட்ஸ் தான். ஓகே, சர்வீசஸ்னா என்ன? இதே கம்ப்யூட்டரை நான் செட் பண்ணிட்டேன், ஃபுல்லா செட் பண்ணிட்டேன், நான் என்னோட ட்ரையல் பார்த்துட்டேன். ஆனா ஸ்டில் அதை வந்து சர்டிஃபைடு ஒரு பர்சன்ட்டை கொடுத்து அஸ்பர் அந்த நம்மளோட கான்ஃபிகரேஷன் படி அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்டிங் பண்ணுவேன். ஸோ நான் இன்டர்னலா டெஸ்டிங் பண்றது வேற, எக்ஸ்டர்னலா ஒரு எக்ஸ்பர்ட்ட கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் அனுப்பிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இதே கம்ப்யூட்டரை நேரம் அவர்கிட்ட போகும். போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கோடிங்ல அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அதாவது டெஸ்டிங் பண்ணுவாங்க. டெஸ்டிங் பண்ணதுக்கு பிறகு ஒரு சர்டிஃபிகேட்டா வரும். ஓகே, உங்களோட குட்ஸ் வந்து டெஸ்டட், நீங்க கண்டுபிடிச்ச அந்த கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி இந்த குட்ஸ், இந்த லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுக்கு பேரு சர்வீஸ். இதுக்கு பேரு இன்புட் சர்வீஸ்னு பேரு. ஸோ சர்வீசஸ்னா எல்லாமே சர்வீசஸ் தான். அதர் தென் நீங்க ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, அதாவது டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதர் தென் குட்ஸ் எல்லாமே சர்வீசஸ் தான். குட்ஸுங்கிறதுக்கு மட்டும்தான் இங்க என்ன இருக்கு? டெஃபனிஷன்ஸ் இருக்கு. குட்ஸுங்கிறதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டில டெஃபனிஷன்ஸ் இருக்கு. சர்வீசஸ்க்கு வந்து அதர் தென் குட்ஸ் எல்லாமே சர்வீசஸ் தான் இருக்கு. ஸோ எதெல்லாம் நம்மளால குட்ஸ்ன்னு கிளாசிஃபை பண்ண முடியலையோ எவ்ரிதிங் இட் கம்ஸ் அண்டர் தி சர்வீசஸ். ஸோ அப்போ சர்வீசஸ்னா என்ன? ஆடிட்டிங் சர்வீசஸ். நீங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்களா? யூ பீப்புள் ஆர் டூயிங் சர்வீஸ். யாருக்கு? உங்களோட கிளைண்ட்ஸுக்கு. ஸோ நீங்க எல்லாருமே சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஸோ சர்வீசஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்டான்ஜிபிள், யாருக்குமே தெரியாது. எலக்ட்ரிசிட்டி இஸ் குட்ஸ், இஸ் நாட் அ சர்வீசஸ். எலக்ட்ரிசிட்டிங்கிறது இஸ் குட்ஸ். இட் இஸ் இது வந்து ஈவன் தோ அது வந்து டான்ஜிபிளா இல்லைன்னா கூட சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படி எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் அ குட்ஸ். அது ஆல்ரெடி டிக்ளேர்டு. இதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு. ஸோ அது ஏன் வந்துச்சு அப்படின்னா வெதர் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி வேட் ஆர் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்தது. ஸோ அது ஆரம்பத்துல இருந்து இட் கம்ஸ் அண்டர் வேட். ஸோ அது வந்து குட்ஸ் தான். எலக்ட்ரிசிட்டி இஸ் குட்ஸ் ஈவன் தோ நம்மளால பார்க்க முடியலன்னா கூட. நல்ல கொஸ்டின். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை. சரி, யூஸ்வலா சேலு, அதாவது குட்ஸ் சர்வீசஸ் பத்தி நான் நிறைய சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். இந்த காம்போசிட் சப்ளைனா என்ன? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை காம்போசிட் சப்ளை, வாட் இஸ் மீன் பை மிக்ஸ்டு சப்ளை, அண்ட் அதுக்கப்புறமா கண்டினியூஸ் சப்ளை. இதுக்கும் நான் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். காம்போசிட் சப்ளைனா என்ன அர்த்தம் அப்படின்னா
ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இந்த 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ரூம் புக் பண்றீங்க. ரூம் புக் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு ஒன்று சொல்லுவார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரி. ஓகே, நீங்க ரூம் புக் பண்ணும்போது என்ன கேட்பீங்க? எப்பா வைஃபை இருக்கா, அதுக்கப்புறமா லாண்ட்ரி சர்வீசஸ் அவைலபிள் இருக்கா, பார்க்கிங்லாம் இருக்கா, டெலிஃபோன் சர்வீசஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா நம்ம புக் பண்றது 3 ஸ்டார் ஹோட்டல். இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா இன்னும் கேட்போம், ஸ்விம்மிங் பூல் இருக்கா, பார் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்போம். ஸோ அப்ப ஏன் கேட்கணும் இதெல்லாம்? வெதர் தே ஆர் கிவிங் திஸ் மச் ஃபெசிலிட்டி. ஏன்னா நான் அதுக்காக தான் போறேன். ஒரு ஹோட்டல் நான் போறேன் அப்படின்னா ஐ நீட் தட் மச் ஃபெசிலிட்டி. ஸோ கார் பார்க்கிங் இல்லாத ஹோட்டலுக்கு யாரும் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த ஹோட்டலுக்கு வேற மேண்டட்டரி ரிக்வயர்மெண்ட், சில விஷயம்லாம் பண்ணாதான் அவனால என்ன பண்ண முடியும், அந்த பிசினஸை ரன் பண்ண முடியும். அப்போ அவன் வந்து லாண்ட்ரி சர்வீசஸ் பண்ணணும், காம்ப்ளிமெண்டரி காலையில உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அதே மாதிரி டெலிஃபோன் சர்வீசஸ் பண்ணணும், வைஃபை. இப்ப வைஃபை இல்லாத ரூமே கிடையாது. ஈவன் நீங்க நார்மல் லாட்ஜ் போனா கூட வைஃபை வந்து உண்டு. ஸோ இப்போ வைஃபை அப்படிங்கிற ஒரு சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், கார் பார்க்கிங் கொடுக்கணும். இப்படி கம்ப்ளீட்டா என்ன உங்களுக்கு தேவையோ இது எல்லா சர்வீசஸையுமே மொத்தமா உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. சரி, இதை ஏன் சிங்கிள் பேக்கேஜ்ல கொடுக்கணும்? தனித்தனியா கொடுக்க வேண்டியதானே? நாம ரெடியா? இல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல நாம அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இட் மீன்ஸ் வாட், நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணுதுன்னா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல தனியா பிரிக்க முடியாது. சார் என்னோட மெயின் சர்வீஸ் வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங் தான். பட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நான் இதெல்லாம் கொடுக்கலன்னா யாரும் என்னோட ரூமுக்கு வர மாட்டாங்க. ஸோ அதனால இந்த சர்வீசஸ் நான் கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு பேரு காம்போசிட் சப்ளை. எப்போ நம்மனால ஒரு விஷயத்தை தனியா பிரிக்க முடியாதோ, அதாவது நேச்சுரலி பண்டல்டு அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த டெஃபனிஷன்ல. இந்த நேச்சுரலி பண்டல்னா என்ன அர்த்தம்னா, எது ஆட்டோமேட்டிக்கா இது இல்லைன்னா அது இல்லை, இந்த சேல்ஸ் இல்லைன்னா என்னால அந்த சேல்ஸை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியதுக்கு பேரு காம்போசிட் சப்ளை. இந்த மாதிரி காம்போசிட் சப்ளைக்கு வந்து நம்ம யூஸ்வலா இந்த சர்வீஸ் டாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சாமியானா பந்தல் அதெல்லாம் படிப்போம். இந்த சாமியானா பந்தல்ங்கிறது வந்து என்ன, சார் எனக்கு எல்லாமே சேர்ந்து வரும், ஸோ இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து வரும், ஏன் நான் அது இல்லைன்னா இந்த தொழில் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் காம்போசிட் சப்ளை அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகே, ஸோ காம்போசிட் சப்ளைங்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, என்ன உங்களோட மெயின் சர்வீசஸோ, வாட் இஸ் யுவர் மெயின் சர்வீசஸ். அதாவது என்னோட மெயின் சர்வீஸ் வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அப்படின்னா, இந்த போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கான ரேட்டை தான் யூ ஹவ் டு அப்ளை ஃபார் ஆல். ஓகே, ஸோ நீங்க வைஃபை சர்வீசஸ் தனி, நான் கொடுக்குற காலையில காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டுக்கு தனி, அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்கு தனி அப்படின்னு நீங்க தனித்தனியா பில் பண்ணி நீங்க வந்து டாக்ஸ் தனித்தனியா போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அப்படின்னு ஒரே அமௌண்ட்டா என்ன வேல்யூ வாங்குறீங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ்டி போடலாம். அப்ப இங்க எந்த கோடு நீங்க செலக்ட் பண்ணணும், எஸ்சிஎஸ்சி கோடு ஃபார் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க செலக்ட் பண்ணி அந்த டாக்ஸ் ரேட்டை யூ ஹவ் டு கலெக்ட் இட். இது காம்போசிட் சப்ளை. சார் மிக்ஸ்டு சப்ளைனா என்ன? மிக்ஸ்டு சப்ளைங்கிறது வாட் இஸ் மிக்ஸ்டு சப்ளைனா, அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி கம்பெனி தெரியும். இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த பேபி சோப்பு, பேபி பவுடர், பேபி ஆயில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாவே மெடிக்கல் எல்லாம் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பவுடர் இருக்கும், சோப்பு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஆயில் இருக்கும், ஷாம்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும், லோசன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அதே நேரத்துல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பான் 1000 ரூபா 1500 ரூபா அப்படிங்கிற மாதிரி. அதுல என்ன பண்ணிருப்பான்னா ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறமா ஒரு சீப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்னத கண்ணாடி, அப்புறமா சோப்பு, ஆயில் இதெல்லாம் சேர்த்து பேக் பண்ணி வச்சிருப்பான். அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டென்ட் இருக்கும், சிறுசா இருக்கும், 1500 ரூபா அப்படின்னு ஒரு பேக் இருக்கும். இதுக்கு பேரு மிக்ஸ்டு சப்ளை. ஏன் இதை ஏன் நீங்க ஏன் மிக்ஸ்டு சப்ளைன்னு சொல்றீங்க? ஏன்னா இதனுடைய கஸ்டமர் யூனிக், எல்லாருக்கும் அது தேவையில்லை. ஓகே, சோ இது வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஹிஸ் அவனோட சேல்ஸ். இது வந்து மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் கிடையாது. இது என்னன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன். நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க, ஒரு பிசினஸ் வந்து பண்ண வராங்க, அதாவது என்னோட பிசினஸ் அதிகரிக்கணுங்கிறதுக்காண்டி ஐ ஆம் டூயிங் தட். அப்ப
எனக்கு வேண்டுங்கிறத மட்டும் நான் தனியா வாங்க முடியும். பவுடரை மட்டும் தனியா வாங்க முடியும். ஆயில் மட்டும் என்னால தனியா வாங்க முடியும். அதே மாதிரி ஷாம்பு மட்டும் என்னால தனியா வாங்க முடியும். பட் ஸ்டில் நான் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கினேன் அப்படின்னா அந்த கம்பெனி இஸ் ப்ரொமோட்டிங். அதுக்கு பேரு மிக்ஸ்டு சப்ளை. சரி, இந்த மிக்ஸ்டு சப்ளைல என்ன வந்து நமக்கு ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இல்ல. பட் எது விச் எவர் இஸ் ஹையர் ரேட்டோ அதை வந்து பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அதுல இருக்கக்கூடிய ட்ரெஸ், அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து 5%. ஓகே, ஏன்னா கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் 5%. அப்புறமா வந்து இந்த சீப்பு கண்ணாடி இதெல்லாம் ஒரு 12% வச்சுக்கோங்க. மத்த எல்லாம் 18%. மத்தெல்லாம் 18%. இப்போ நான் என்ன ரேட்டு கட்டணும்? இந்த மிக்ஸ்டு சப்ளை நான் என்ன ரேட்டு கட்டணும்? 5% கட்டணுமா, 12% கட்டணுமா, இல்ல 18% கட்டணுமானா விச் எவர் இஸ் ஹையர், எந்த ரேட்டு ஜாஸ்தியோ அந்த ரேட்டை தான் நான் என்ன பண்ணணும்னா மிக்ஸ்டு சப்ளைக்கு அப்ளை பண்ணும். காம்போசிட் சப்ளைல விச் இஸ் பிரைமரி சப்ளை, ஸோ அப்ப காம்போசிட் சப்ளை விச் இஸ் பிரைமரி சப்ளையோட ரேட்டை நான் அப்ளை பண்ணுவேன். இதே இது மிக்ஸ்டு சப்ளையா இருந்தா விச் இஸ் ஹையர், அந்த ப்ராடக்ட்ல விச் இஸ் ஹையர் ரேட்டை வந்து ஐ ஹவ் டு அப்ளை. இது பேரு மிக்ஸ்டு சப்ளை. ஓகே, கண்டினியூஸ் சப்ளை இது ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூஸ் சப்ளைல சொல்லுவோம். ஏன் அதை கண்டினியூஸ் சப்ளை? யூஸ்வலா சப்ளைனா என்ன ஆகும்? ஒரு தடவை போனோடனே வந்துடும். இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோமா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக், இப்ப நம்ம ஆடிட் போறோம்னு வச்சுங்களேன், ஒரு 1 வீக்கோ இல்ல ஒரு 10 டேஸ்லயோ முடிஞ்சிடும். ஆனா இந்த கண்டினியூஸ் சப்ளை, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் மட்டும் 1 இயர் கூட நடக்கும். 1 வருஷம் கூட அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரீசன் என்னன்னா அது பெரிய ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அப்போ அது முடியறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த கண்டினியூஸ் சப்ளைங்கிறது அஸ் பர் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் படி ஒரு பொருள் ஒரு சர்வீசஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்போ சார் டாக்ஸ் கட்டுவேன்? அஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட். இல்ல கஸ்டமர் எனக்கு எப்போ பணம் தரானோ அப்போ, இல்ல விச் எவர் இஸ் எர்லியர். ஒன்னு கஸ்டமர் எனக்கு பணம் தரணும், இல்லைன்னா நான் அஸ் பர் டேர்ம்ஸ் படி நான் என்ன பண்ணும், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். அஸ் பர் டேர்ம்ஸ்னா என்ன? நான் வீடு கட்டும் போது அவன்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பேன், அக்ரிமெண்ட் போட்டிருப்பேன். கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சோன்னா உனக்கு பணம் தரேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சோன்னா உனக்கு பணம் தரேன், செகண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சோன்னா உனக்கு பணம் தரேன், இப்படி நம்ம சொல்லியிருப்போம். அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேகமா கூட்டிட்டு இவர் பேர் என்ன, இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து இது என்னப்பா எல்லாம் கரெக்டா கட்டியிருக்காங்களா, எல்லாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அது அவர் ஓகே சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த பேமெண்ட் பண்ணுவோம். மேபி இன்வாய்ஸ் ரைஸ் ஆர் பேமெண்ட் ரிசீவ்டுன்னு ஏன் சொல்றேன்னா சம்டைம் வி ரிசீவ் அட்வான்ஸ். ஸோ பேமெண்ட் ரிசீவ் விச் எவர் இஸ் எர்லியர். ஸோ கண்டினியூஸ் சப்ளைங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறமா டாக்ஸபிள் சப்ளை, அது ஈஸி. ஸோ எதுக்கெல்லாம் டாக்ஸ் வருதோ அதுக்கு பேர் டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் சப்ளை, எதுக்கெல்லாம் டாக்ஸ் இல்லையோ அது நான் டாக்ஸபிள் சப்ளை. ஓகே, இதுல நான் 2-3 விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா சொல்லணும். ஒண்ணு வந்து வாட் இஸ் மீன் பை எக்ஸம்ட் சப்ளை, வாட் இஸ் மீன் பை ஜீரோ ரேட்டட் சப்ளை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸம்ட் சப்ளைனா என்ன, ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன, நில் ரேட்டட் சப்ளைனா என்ன? சார் இது எக்ஸம்டா நில் ரேட்டடா, சார் இது ஜீரோ ரேட்டடா இல்ல எக்ஸம்டா, இது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த எக்ஸம்ட் சப்ளைக்கும் நில் ரேட்டட் சப்ளைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுக்கு எக்ஸம்டட் சப்ளைன்னு தனியா சொல்லணும், எதுக்கு நில் ரேட்டட் சப்ளைன்னு தனியா சொல்லணும்? இது கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸம்ட் சப்ளைனா என்ன? எக்ஸம்ட் சப்ளைனா எதுக்கெல்லாம் டாக்ஸ் வராதோ, இட் மீன்ஸ் வாட், இட் இஸ் இன் தி ஜிஎஸ்டி ஆக்ட். அதாவது எஜுகேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு வரி, கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது அதுவும் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கு, ஆனா டாக்ஸ் கிடையாது. ஏன்னா அது எக்ஸம்டட் நோட்டிபிகேஷன் படி அது எக்ஸம்டட் சர்வீசஸ். ஓகே, அதே மாதிரி எஜுகேஷன் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், இந்த மாதிரி சில சர்வீசஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கொண்டு வந்து என்ன பண்றாங்க, எக்ஸம்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் எக்ஸம்ட் சப்ளை. ஸோ இட் மீன்ஸ் வாட், மேபி இன்னும் ஒரு 5 வருஷமோ அல்லது 10 வருஷமோ கழிச்சு அதை டாக்ஸபிள் சப்ளையா கூட கொண்டு வரலாம். அப்ப இட் இஸ் ஆல்சோ இன் தி ஆக்ட்னு அர்த்தம். அதை ஆல்ரெடி ஆக்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னு அர்த்தம்.
அப்ப கொண்டு வராதது என்ன? இப்ப நம்ம பெட்ரோல் டீசல் வந்து கொண்டு வரல. சோ அப்ப அதுக்கு பேர் என்ன? நான் டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் அப்படின்னா என்ன? வரவே இல்லை. இந்த நான் லெவியபிள் ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது. இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டிக்கு உள்ள ஆல்ரெடி இன்க்ளூடடா இருக்கக்கூடியதுல நில் ரேட்டடா இல்ல எக்ஸம்டட் சப்ளையா இல்ல டாக்ஸபிள் சப்ளைங்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ எக்ஸம்ட் சப்ளைங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் தி ஜிஎஸ்டி. ஹவவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இதுக்கு இப்ப ஜிஎஸ்டி கிடையாது. அஸ் பர் நோட்டிபிகேஷன் யூ டோன்ட் வாண்ட் டு பே டாக்ஸ், அதுக்கு பேர் எக்ஸம்ட் சப்ளை. ஓகே. ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? ஜீரோ ரேட்டட் சப்ளைங்கிறது இட் இஸ் நாட் அ செப்பரேட் சப்ளை.